ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே நோஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அதுக்கான பன்னீரை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால இந்த மசாலாலாம் பன்னீரோடு நல்லா பைண்ட் ஆகி வரும். அடுத்து இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த பன்னீரை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்த உடனே நீங்கள் அதை மிக்ஸ் பண்ண வேண்டாம். 1 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பன்னீரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கான பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்காக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய். நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்கறது இருந்தால் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்ட பிறகு இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு குடைமிளகாய், 2 கைப்பிடி அளவுக்கு முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பவுலுக்கான ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்காக இந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பொதுவாக ஃப்ரைட் ரைஸ்க்கு காயெலாம் ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இது 30 செகண்ட் வதக்கிட்ட பிறகு இதோடு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா மிளகாய் தூளுக்கு பதிலாக சில்லி சாஸ் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த காய்கறியோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட் வச்சுருந்தா போதும். அடுத்து இதோட ஏற்கனவே வடித்த சாதத்தை ஆற வச்சு அந்த சாதத்தை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சாதம் ஆட் பண்ணிட்ட பிறகு சாதத்துக்கான தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மலான பச்சரிசி சாதம் தான் எடுத்திருக்கேன். ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாதம் உடையாத அளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதோட கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்காக இருந்தால் நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர்லேருந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் பன்னீருக்கு பதிலாக சிக்கன் கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். அவ்வளோதான், கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.